பிரம்மா, யமன், அந்தகாசுரன் என்று தொடங்கி முப்புராதிகள் வரை தங்களின் எல்லையற்ற ஆணவத்தால் அழிவைச் சந்தித்த கதை உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானின் வீரம் பொருந்திய 8 மாபெரும் திருவிளையாடல்கள் நடந்த சரித்திர இடங்களைத்தான் நாம் அட்டவேரட்டான கோயில்கள் என்று பக்தியோடு போற்றுகிறோம். அட்டு என்றால் பகைவர்களின் வீரத்தை அழிப்பது. அப்படி சிவபெருமான் தன் அளப்பரிய வீரத்தால் தீயவர்களை அழித்து ஆணவத்தை அடக்கிய 8 தலங்களே இந்த அட்ட வீரட்டானங்கள் ஆகும். இந்த வீரப் பயணத்தில் முதலில் நாம் தரிசிக்கப் போவது திருக்கண்டியூர். தானே படைப்பின் முதல்வன் என்று அகந்தை கொண்டிருந்த பிரம்மனின் ஒரு தலையை ஈசன் துண்டித்து அவனது ஆணவத்தை அடக்கிய தலம் இது. தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் ஆதிவில்வாரண்யம் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கண்டியூர் பிரமசரக்கண்டீசுவரர் கோயில் அமைந்துள்ளது. இங்குள்ள ஸ்ரீகாலபைரவரை தரிசித்தால் மறுபிறவியே கிடையாது என்பது நம்பிக்கை. அடுத்ததாக திருக்கோவலூர் வீரட்டானேசுவரர் கோவில். உலக உயிர்களை எல்லாம் துன்புறுத்தி வந்த அந்தகன் என்ற கொடிய அசுரனை ஈசன் தன் சக்கராயுதத்தால் அழித்து சம்ஹாரம் செய்த தலம் இதுவாகும். தென்பெண்ணை நதிக்கரையில் அமைந்துள்ள இத்தலத்தின் இறைவன் அந்தகாசுர சம்ஹார மூர்த்தி. அடுத்து முப்புரங்களை ஈசன் அழைத்து திருவதிகை வீரட்டானேஸ்வரர் திருக்கோயில் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ளது. அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புரன் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் என்று திருமந்திரம் இந்த முப்புரம் எரித்த திருவிளையாடலின் தத்துவத்தை மிக ஆழமாக விளக்குகிறது. 4ஆவதாக அகந்தையின் உச்சியில் இருந்த தக்கனின் தலையை கிள்ளி அவரது செருக்கை ஈசன் அடக்கிய தலம் திருப்பரியலூர். இது செம்புனார் கோயிலுக்கு அருகில் உள்ள கீழப்பரசலூர் வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் ஆகும். அடுத்து சலந்தரன் என்னும் வலிமைமிக்க அசுரனை வதம் செய்த இடம் திருவிற்குடி. திருவாரூர் நாகூர் சாலையில் அமைந்துள்ள இந்த திருவிற்குடி வீரட்டானேசுவரர் கோவிலில் அன்னை பரிமளநாயகி சமேதராக ஈசன் அருள் பாலிக்கிறார். 6ஆவதாக கயமுகாசுரனைக் கொன்று அவன் உடலை மூடியிருந்த யானை தோலையே தனக்கு போர்வையாக ஈசன் போர்த்திக் கொண்ட தலம் திருவழுவூர் வீரட்டானேசுவரர் கோயில். இது மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ளது. 7ஆவதாக காமதகன திருவிளையாடல் நடந்த தலம் திருக்குறுக்கை. காமனின் செயலை அழைத்த குறுக்கை வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது. கடைசியாக தனது பக்தனான மார்க்கண்டேயனுக்காக காலனான யமனையே அழைத்த தலம் திருக்கடவூர். முற்காலத்தில் வில்வாரண்யம் என்று அழைக்கப்பட்ட திருக்கடையூர் அமிர்தகடேசுவரர் கோயில்தான் அந்த பெருமைக்குரிய 8வது வீரட்டானம். கொன்றாய் காலனை உயிர் கொடுத்தாய் மறையோனுக்கு மான் கன்றாரன் காவா கடவோர் திருவீரட்டத்துள் என் தாதை பெருமான் எனக்கு யார் துணை நீயலதே என்று தேவாரம் இந்த இறைவனின் வீரத்தை போற்றுகிறது. பூமன் சிரங்கண்டி அந்தகன் கோவல் புறமதிகை என்று தொடங்கும் தனிப்பாடல் ஒன்று இந்த 8 வீரட்டானங்களின் பெருமையையும் அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.